வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். வானம் பொழிய வேண்டும், பூமி விளைய வேண்டும், பஞ்சமில்லா நாடு வேண்டும் என்று எல்லா நாடுகளும் நினைப்பதுண்டு, வேண்டுவதுண்டு. வானத்திலே இருந்து பொழிந்தால்தான் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்கும், குடிநீர் பற்றாக்குறை என எல்லாம் இல்லாமல் இருக்கும். மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வாடை காற்று வீசுது, மழை வர பாக்குது என்று இந்த மேகங்கள் கருத்து வருகின்ற போது அந்த கருப்பான மேகங்கள் வருவதை பார்த்து குளிர்ந்த காற்று வீசும். அந்த குளிர்ந்த காற்று வீசுகின்ற போதே சொல்லுவார்கள், மழை வரப்போகிறது, மழை பொழிய போகிறது என்று. ஆனால் இங்கொரு அதிசயம், மழை பொழிகிறது. ஆனால் அந்த மழை ஒரே இடத்தில் மட்டும் பொழிகிறது, மற்ற இடங்களில் பொழியவில்லை. இப்படி அதிசயமான மழையில் இருவர் ஆனந்தமாக குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மழை அவர்களுக்கு மட்டும் பொழிவதைப் போல பொழிந்து கொண்டிருக்கிறது. இது மலைதானா அல்லது மலை போன்ற தோற்றமா என்னவென்று கண்டுபிடித்து இதில் நீங்கள் உங்களது கருத்தை பரிமாறலாம் நீலமலை தொலைக்காட்சிக்கு என்பதற்காக இந்த செய்தியை நமது நீலமலை தொலைக்காட்சியில் பகுதியிலே நாம் எடுத்து ஒளிபரப்பு செய்திருக்கிறோம். இந்த மேகம் கருத்தது உண்மை, வாடை காற்று வீசியது உண்மை, குளிர்ந்த மேகங்கள் வருவதும் சரிதான். ஆனால் இந்த மலை மட்டும் ஏன் ஒரு பக்கமாக பொழிகிறது என்பதைத்தான் உங்களிடம் கேள்வியாக வைக்கிறோம். இதை பார்த்து உங்களது பதிலை எங்களுக்கு சொல்லுங்கள். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.